அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாலூத் தோற்கடிக்கப்பட்ட பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அனைவராலும் நேசிக்கப்பட்டார்கள். அவர்களின் துணிவு, ஞானம் மற்றும் அல்லாஹ்வின் மீதுள்ள அர்ப்பணிப்பு மக்களுக்கு ஊக்கமளித்தது. ஆனால் அந்த நேசம் ராஜா தாலூத் அலைஹிஸ்ஸலாம் இதயத்தில் பொறாமையை கிளப்பியது. ஒரு காலத்தில் அவர்கள் மதித்த இளைஞன் தன் அரியாசனத்தை பறித்து விடுவான் என்று அவர்கள் அஞ்சினார்கள். ஷைத்தான் அவரின் மனதில் குழப்பத்தை உருவாக்கினான். அவன்தான் உன் இடத்தை பிடிப்பான் என்று. அதன் மூலம் தாலூத் அலைஹிஸ்ஸலாமின் தீர்மானம் பொறாமையால் மூடப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்போதும் தாழ்மையாக இருந்தார்கள். அவர்கள் விசுவாசத்துடன் சேவை செய்தார்கள். புகழோ ஆட்சியோ தேடவில்லை. ஒரு நாள் கோபத்தில் தாலூத் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மீது ஈட்டி எறிந்தார். ஆனால் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வெறுப்பால் அல்ல, துயரத்துடன் வெளியேறினார்கள். அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி துவா செய்து பொறுமையும் வழிகாட்டுதலையும் கேட்டார்கள். பின்னர் தாலூத் அலைஹிஸ்ஸலாம் தனது பொறாமைக்காக மனம் வருந்தினார்கள். அது அவர்களது அமைதியை கெடுத்துவிட்டது என்பதை உணர்ந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தீர்ப்பு ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாகவும் அரசனாகவும் உயர்த்தினான். அவர்களுக்கு ஞானமும் நியாயமும் அருளினான். காலப்போக்கில் அல்லாஹ் அவர்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்னும் புத்திசாலி மகனை அருளினான். சிறு வயதிலிருந்தே ஞானம் வெளிப்பட்டது. பொறாமை ஒரு பாடம் ஆனது. மனிதனால் அல்ல, உண்மையான மரியாதை அல்லாஹ்வால் தான் வழங்கப்படுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அந்த மரியாதை ஒளியின் மார்பாக மாறியது.